ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ இந்த ஆர்க்கிள் கோர்ஸில் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 100% ஆகணும். இந்த ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து 100%. தென் இதில் 2.5 hours இருக்கு இல்லையா, இதில் 100%. இந்த 14 இதை மட்டும் முடிச்சுட்டு டேரெக்டாக ப்ராக்டிக்கல் எழுதலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏ ஃபவுண்டேஷன் அசோசியேட் எக்ஸாமினேஷன் இதில் இதுதான் வந்து உங்களோட ஐடி. ஓகேவா? அதில் வந்துட்டு இப்போது ஒரே நிமிஷம். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். இதுதான் உங்களோட ஐடி. ஓகேவா? இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே காப்பி பண்ணி வச்சுட்டு தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ இது உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்கும். ஓகேவா? வெப்கேம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்தோன்னே இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? இதில் வந்து இது வராது. ஸோ இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரோமு இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அதில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய பிரேவ் ப்ரௌசர், இதில் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக பண்ணி காட்டுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆட் டு க்ரோம்னு இருக்கும். ஸோ ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஓகே, ஜஸ்ட் ஆட் டு க்ரோம் கொடுங்க. ஆட் டு க்ரோம் கொடுத்தோன்னே வந்துடும். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இது வந்து மேனேஜ் யுவர் எக்ஸ்டென்ஷன் ஹேஸ் பீன் டு பிரேவ் செக்யூர் எக்ஸாம் ப்ரொடெக்டர். இதில் போயிட்டு எக்ஸாம் ப்ரொடெக்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ அதான் சொன்னேன்ல, இது வந்து பிரேவில் சப்போர்ட் ஆகலை. ஆல்ரெடி இன்பில்டாக VPN இருக்கும் பிரேவில். ஸோ பட் எதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா கூகுள் க்ரோமும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் மட்டும் சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இது அன்லாக் ஆயிரும். இது இந்த போர்ட்டல் வந்து அன்லாக் ஆனோடனே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ ஜஸ்ட் இந்த நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் ரெடி டு எக்ஸாம் செக் த எக்ஸாம் சொல்லி செக்இன் கொடுத்துருங்க. செக்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணோனையும் இந்த டேப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறதான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. ஒரே ஒரு டேப் மட்டும் இது மட்டும் நிற்கும். அதில் வந்துட்டு இதை இந்த ஐடியா பேஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி செக்இன் கொடுத்துருங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். 60 minutes எக்ஸாம் நடக்கும். ஸோ டைம் இருக்குது. 30 கொஸ்டினும் 40 கொஸ்டினும் இருக்கும். 65% எடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு நகர்த்து இது எழுதாதீங்க. ஏன்னா கேமரா ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இது முடித்தா தான் சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட் வரக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு சிலருக்கு அப்போவே வந்துடும். வந்துருச்சுன்னா ஓகே. தேங்க்யூ.